இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் அப் யோர் செல்ஃப் அப்படிங்கிறது தாங்க. அந்த மேக்கப் அப்படின்னு சொல்றது, அதாவது விமன் மென் எல்லாரையுமே மெருகேற்றி காமிக்கிறது தான் இந்த மேக்கப்புங்க. இட் ஹாஸ் அ மேஜிக் பவர் அப்படின்னு சொல்லலாம். மேக்கப் மேன் மோர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாங்க. பீப்புள் லைக் டு லுக் குட் இல்லையா? யாராவது நம்மள நாம அழகா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா? நாட் அட் ஆல். ஸோ பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாக்கா, நான் எப்போதுமே பியூட்டிஃபுல் பீப்புளை அட்மையர் பண்ணுவேங்க. ஸோ நம்ம மேக்கப் பண்ணி இருக்கும் பொழுது வித் த மேக்கப் நாட் ஓன்லி அவர் அப்பியரன்ஸுங்க, நம்மளோட கான்ஃபிடென்ட் பிலீஃப் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா நமக்கு கிடைக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் மேக்கப் யூ வில் லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுங்க. இப்ப பாருங்க, நான் அழகா இருந்தா என்னுடைய பசங்க, என் ஹஸ்பண்டு, அவர் ஃபேமிலி பீப்புள் எல்லாருமே டெஃபினட்டா ஹாப்பியா தானே இருப்பாங்க. வேறெவர் வி கோ, லைக் ஒரு சினிமாக்கு போறோம், பார்ட்டிக்கு போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஏன் ஒரு இன்டர்வியூக்கு போறோம்னா கூட நம்ம ரொம்ப நேச்சுரலா அப்படியே ஒரு மேக்கப் பண்ணிட்டு போகும்பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் இமேஜ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? ஸோ ஒரு மேன் அப்படின்னு எடுத்துக்கங்க, a man dress well, one half the battle அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அழகை பொறுத்த வரைக்கும் இன்னர் பியூட்டி அண்ட் அவுட்டர் பியூட்டின்னு சொல்லுவாங்கங்க. அகத்தோற்றம் புற தோற்றம்னு சொல்லுவோம். நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அகத்தோற்றம். லைக் நீங்கள் அதை தூய்மையாக நம்ம வச்சுக்கணும்னா நீங்கள் யோகா பண்ணலாம், அண்ட் தென் நல்லா மெடிடேஷன் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் ஓரியன்ட் ஃபுல்லாக கபாலபாதி, பிராணாயமா, இந்த மாதிரி நிறைய நம்ம ப்ரீத்திங் ஓரியன்டாக பண்ணும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வெளியில் நம்ம குளியல்லாம் நல்லா நம்ம பார்த்து எடுக்கிறோம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். ஆனால் இதில் பார்க்கும்போது இந்த உள் குளியல் அப்படிங்கிறது தாங்க இந்த ப்ரீதிங் ஓரியன்ட் ஆல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்பொழுது தானாக உங்களோட உள் குளியல் நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவீங்க. ஸோ அந்த உள்ள நம்ம அகத்தோற்றம் நமக்கு அழகாக ஆகுதுன்னா தானாக நம்மளுடைய புற தோற்றம்ங்க, லைக் நம்மளுடைய நடை, உடை, பாவனை இதெல்லாம் தானாகவே நமக்கு மாறிடும் இல்லையா? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா men are more conscious about their beauty than womenங்க. ஸோ appearance is an important aspect-ஆ இருக்குது தானே. I conclude by saying always looking good makes you feel good, right? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சுகர் கிரேவிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நாம் நிறைய சுகர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல ஏஜிங் சைனு, ஃபைன் லைன்ஸு, ரிங்கிள்ஸு சீக்கிரமாக வந்துடும். ஸோ ஃபைன் லைன்ஸுக்கு ஃபையராக ஒரு ட்ரீட்மெண்ட்டும், ரிங்கிள்ஸ்க்கு ரைட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வேணுமா? நம்ம ஹவுஸ் ஆஃப் மகாவோட தோயா எஸ்தெட்டிக் கிளினிக்கு வாங்க. வரிய பத்தின ஒரிய அங்கேயே விட்டுட்டு ஹாப்பியா போங்க.